நான் பேச கர்த்தராய் கொடுத்த நல்ல கிருபை கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் பேச போகிற வார்த்தை என்னவென்றால், 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. யோவான் 19:30 யாராவது வாசிக்கலாம்? யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். பார்ப்போம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்தார். என்ன சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் மேல ஆண்டவர் அவர் சிலுவையில் அடிக்கிறப்போ எல்லா வார்த்தையும் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாம் முடிந்தது. அவர் எந்த விதத்துல எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லியிருப்பாரு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த முடிந்தது என்று சொல்றதப்போ அவர் அவருடைய வாழ்க்கை சிலுவையில் அடிச்சிட்டாங்க, அவ்வளோ ரத்தம் செஞ்சிருக்காரு, அவருடைய வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவருடைய வாழ்க்கை முடிந்தது கிடையாது, முடித்தாயிற்று அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய அவர் அந்த சமயத்துல என்ன நினைச்சு சொல்றாருன்னா, என்னுடைய வாழ்க்கை முடியல, என்னுடைய வாழ்க்கை முடித்தாயிற்று அப்படின்னு சொல்றாரு. நம் மனிதர்களுடைய பாவத்துக்காகவே அவர் மன்னிக்கப்பட்டார். நம்ம செஞ்ச பாவம், நம்ம செஞ்ச தப்பு, நம்ம செஞ்ச தவறு, இதுக்கொசரம் தான் கர்த்தர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். பாவம் மன்னிப்புக்கா அவர் என்ன சொல்றாரு, கடைசி எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றப்போ ஒரு அஞ்சு இருக்கு. அதுல 3வது என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்முடைய பாவம் மன்னிப்பிற்காக ரத்தம் சிந்தி முடித்தார் அப்படின்னு இருக்கு. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நாம செய்த தீமை, அது எல்லாத்தையும் ரத்தத்தால சிந்தி எல்லாத்தையும் முடித்து விட்டேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. 4வது, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாக முடிந்தது. நமக்கும் தேவனுக்கும் இடையே சமாதானம் உண்டாகிறதுக்கோசரம் கர்த்தர் எல்லாம் முடிந்தது சொல்லியிருக்கிறார். இப்ப நம்ம தேவனிடத்துல இருக்கிறோம் அப்படின்னா, மனிதனுக்கு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில சமாதானம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்கு தான் தெரியுமே தவிர வெளியில இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அவங்களுக்குள்ளதான் நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்குதா, நமக்கும் தேவனுக்கும் உறவு இருக்குதா அப்படின்னு அவங்களுக்குள்ளதான் தெரியுமே தவிர அந்த சமாதானம், அந்த மரியாதை வெளியே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. உள்ளத்துல சமாதானமா இருந்தால் தேவனுக்கு சமாதானம் இருக்கிறோம். அப்ப தேவன் அந்த என்ன சொல்றாரு பாருங்க, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானம் உண்டாகி முடிந்தது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்கிட்ட சமாதானமா இல்லாதவன், என்கிட்ட ஒரு இரக்கம் இல்லாதவன் அப்படின்னு இருக்கிறவனுக்கு நான் தேவன் எனக்கும் மனிதனுக்கும் இடையிலே சமாதானத்தை கொடுத்து எல்லாம் முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா சொல்றாரு, மனிதனுடைய பாடுகளும் நோய்களும் எல்லாம் பரிகாரம் உண்டாகி முடித்தது. கடைசியா சொல்றாரு, மனுஷனுடைய பாவங்களுக்கு, மனுஷனுடைய நோய்களுக்கு தீர்வு உண்டாகி முடிஞ்சிட்டு. கர்த்தருடைய மனுஷனுக்கு எவ்வளவு நோய் வந்திருக்கும், எவ்வளவோ பாடு வந்திருக்கும், எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கும், அந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு நன்மை கிடைச்சிருச்சு, ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு என்று சொல்லி முடித்திருக்கிறார். அடுத்தது ஒரு வாசிப்போம். மத்தேயு 8:17 வாசிப்போம். மத்தேயு 8:17. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்ப நடந்தது. இப்ப நான் முன்ன சொன்ன மாதிரிதான், மனுஷனுடைய பாடுகளும் நோய்களும் பரிகாரம் உண்டாகி முடிந்ததுன்னு சொல்ற மாதிரி, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று, நமக்கு இருக்கிற பலவீனம், நமக்கு இருக்கிற நோய்கள் எல்லாத்தையும் அவர் தீர்த்துட்டு, நமக்கு எந்த எதுவுமே இல்லாம, எந்த நோயும் இல்லாம, எந்த பலவீனம் இல்லாம எல்லாத்தையும் அவர் பூர்ண சுகத்தை கொடுத்துட்டு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். அடுத்து ஒரு வாசிப்போம். தானியேல் 9:26 வாசிப்போம். தானியேல் 9:26. 62 வாரங்களுக்கு முன்பு மேசியா சந்தேகிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக நகரத்தையும் பரிசுத்தத்தை வரப்போகிற புறங்களின் ஜனங்கள் அனுப்பப்படுவார்கள். அது முடிவு ஜலப்பிரவாகமாக இருக்கும். முடிவு வரைந்தும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. இங்க பாருங்க, கடைசியா பாருங்க, முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. முடிவு பரியந்தமும் யுத்தம் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. கர்த்தர் என்ன சொல்றாரு, முடிவு பரியந்தும் நான் உங்களுக்கு இருந்து எல்லாத்தையும் சுகத்தை கொடுத்துட்டு என்னுடைய எல்லாத்தையும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கேன்.
கடைசி ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் 17:4 வாசிப்போம். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அப்ப ஆண்டவர் வந்து பிதாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே பூமியில வந்து ஆண்டவரே சப்பா நீர் என்னை எதுக்காக அனுப்பினீரோ அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நான் என்ன செய்யணும், நான் அந்த உலகத்துக்கு வந்தது இருக்கு, நான் அந்த உலகத்துக்கு வந்து என்ன செய்யணும் நீங்க எனக்கு நியமிச்சிங்களோ அந்த காரியங்களே அந்த கிரிகளை செய்து முடித்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை வந்து முடிச்சிருக்கிறார். கர்த்தர் நல்ல வார்த்தை கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.